வயிறு வருது. ஐயோ முடியலையே. இங்கே போய் ஒதுங்கும். அப்பா ஆஹா. திருடாதே பாப்பா திருடாதே. திருடக்கூடாதுன்னு நினச்சோட திருடுன்ற கதை வந்த எவன் தெரியலையே. அருமையாக வண்டி விற்குது, சாவியோடு விட்டு போகிறேனே. அதிர்ஷ்டம் வந்தால் இப்படி தான் அதிர்ஷ்டம் வரணும். எவனையும் காணும், புது வண்டியாக்குது. நைஸாக தேடி வெடித்தான் வண்டியை. ஒரு எவன் தலையாவது கட்டி வெடித்தான், வேறு வழியே கிடையாது. பொண்டாட்டி வேற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர சொன்னா, இந்த உடம்பு வச்சுக்கு நீ எங்கே மார்க்கெட்டுக்கு நடந்து போகிறது? இந்த வர நான் அம்பட்டேன், அவனை ஏமாற்றி வந்தாலும் மேலே கட்டி வெடித்தான். நானா அழக சொன்னா வண்டி புதுசாக்குதா, எப்போ வாங்கினா? வாங்கி 2 நாள் தாண்டா ஆகுது. என் முண்டாட்டி போய் கலரு சரியில்லை, எனக்கு வேணா நான் உட்கார மாட்டேன் அப்படின்றான். ஆனால் தான் தள்ளினே போகிறான். சரி வந்த வழிக்கு வாங்கின வழிக்கு விற்றுடுவோம் அப்படின்னு தான் தள்ளி வரேன். கலர் சொல்லுன்னா வந்த வேலையை குத்துற போறா? நோ, இந்த கலர் எனக்கு பிடிச்ச கலர்னா எனக்கே குத்துறா, நான் வாங்கிக்கிறேன். சரி சரி, ஒரு 20,000 கொடு, நான் உனக்கே கொடுத்துட்றேன். நோ, 10,000 ரூபாய் தானே இருக்குது, இது வச்சுக்கின்னு வண்டி குத்துறா. டேய் 10,000 ரூபா பத்தடா, 10 நாளைக்கு சரக்கு அடிக்க உதவும் அது. நானா நம்ம 2 பேரும் ஒரே ஊருக்கார் தானே. எங்கள் அப்பாலாம் என்ன பழக்கம் உனக்கு? இது கூட பண்ண மாட்டேன் எனக்கு. வண்டி கொண்டு அந்தாண்ணா. உனக்காக இல்லைனாலும் அவங்க ஒப்பம் குதிரை முயசம் வாங்கிக்கிறேன்டா. இந்தாண்ணா குண்ணா வண்டியா 10,000 ரூபாய்க்கு புது வண்டி கட்டிச்சு. ஜம்முனுக்குதா? ஜம்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஓனர் கையில் மாட்டினா இன்னும் ஜம்முன்னு இருக்கும். ஐயோ, சும்மா தட்டின வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சூப்பர் வண்டி தான். அப்பா ஒரு அடியாக முடிஞ்சுதுடா. அப்பா வண்டியை காணோம். ஐயோ வண்டி, ஐயோ வண்டியை காணுமே. எவன் ஆட்டையை போட்டான்னு தெரியல, வண்டியை வர காணுமே. ஐயோ நிறுத்துங்க அண்ணா. லிஃப்ட் கேட்குறது ஓரமா நின்று லிஃப்ட் கேட்க மாட்டியா? வண்டியை ஓட்டின்னு வரோம், உயிரை மாரி வர லிஃப்ட் கேட்குறேண்ணா. யோ பாத்ரூம் பைக்கை வச்சு பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள வண்டி ஆட்டையை போட்டுன்னு போயிட்டியா? நான் ஆட்டிய போட்டனா? யோ துட்டு குத்து வாங்கிக்கிறியா? யோ இது ஏன் வண்டியா? நெது ஊ வண்டியா? யோ 10,000 ரூபாய் இப்பதான் சொலையா குத்து வாங்கினு. யோ 10,000 ரூபாயா? 1.5 லட்சம் ரூபா வண்டியா? வயிறு கலக்குது. நாங்க வண்டியை விட்டு போனா எவ்வளவு இது பண்ண வண்டியா? யோ அதெல்லாம் தெரியும். ஏன் வண்டியா? இறங்கியா முதல்ல. இந்த வண்டி வெயிட் தாழாதியா. என் பொண்டாட்டியா வண்டியில ஏற்ற மாட்டேன். நீ பண்ணி மாதிரி இருக்க, நீ ஏறி உட்காந்தீங்கன்னா இறங்கியா முதல்ல. நெது நான் பண்ணி மாரிக்கிறேன்னா? டே வாஷிங் மிஷின் மூஞ்சியா நீ எப்படிக்கிற? யோ நீ தேவையில்லா பேசுறியா? வண்டி எந்தியா? ஒழுங்கா குத்துரு. யோ வயா, வண்டி வாங்கணுங்கிட்டே நான் கூட்டின்னு போறேன். உக்கறியா? வண்டி யார் வண்டி யார் விற்கிறது? இன்னைக்கு வச்சுக்கிறேன் எல்லாருக்கும். வா வா வா, அங்க போய் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம், வாதான் வா. இன்னைக்கு இருக்கு. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும். அழகசண்ணா ஏந்துண்ணா. என்னடா என்னடா விஷயம்? நோ, வண்டி உந்துன்னு தானே குத்த. வண்டி ஓனர் இவருன்றாரு, அவர் வண்டியாம்மா. வெங்காயம் மூஞ்சி வசமா மாட்டி விட்டானே. எப்படியோ சமாளிப்போம். ஓ பெருசே உன் வண்டி சொல்லி வித்துட்டியாமே, என்ன கதை இது? நான் வித்துட்டேனா? நான் போய் எங்க அக்கா வீட்டுக்கு ஆண்டி போயிட்டு அக்கா ஊருக்கு போய் நான் வந்துட்டேன். நான் வித்துட்டேனா? நோ, நான் எப்படி சொல்றேன்? 10,000 ரூபாய் குத்து சொல்லியா? இப்பதானே உங்ககிட்ட வாங்கிட்டு போன வண்டியா? 10,000 ரூபாய் குத்து நான் வாங்கினா? டேய் நான் இப்பதான் ஊருக்கு போய் வந்து நிக்கிறேன். நான் எப்படி உங்க கையில் வாங்கினா? ஓ என்னயா 2 பேரும் மாத்தி மாத்தி கதையா சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாது. வாயா பஞ்சாயத்துக்கு, பஞ்சாயத்தை கூட்டுறேன். என்னடா என்ன வெளிக்கிறீங்க? என்ன சில்சில் வெந்தது வேகாது ஒரு அரை வேக்காடு 3 பேரும் ஒன்றா வருது. அது ஒரு வண்டி தள்ளின்னு வருது, என்னவா இருக்கும்? யோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பஞ்சாயத்து வருது, புரியுதா? அதை எப்படி முடிக்கணுமோ நம்மளுக்கு சாதகமாக முடிச்சு வா, இல்லைன்னா அடுத்த வேலை சோறு கிடையாது உனக்கு. பாரு பஞ்சாயத்தை எப்படி அட்டே போகிறோம் பாரு. யார் வண்டியை யார் விற்கிறது? வாயா இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. தலைவரே நீ தான் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் தலைவரே. யோ அந்த வண்டியை பார்த்தா சூப்பராக இருக்குதுயா, எனக்கு பிடிச்ச கலராக இருக்குதுயா. எப்படியாச்சும் ஆட்டையை போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துறியா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வைர கழகத்தின் வண்டியை விட்டு போன தலைவரே. நடுவில் இந்த ஆளு வண்டியை எடுத்துட்டு போய் வித்து இவனுக்கு வித்துறான் தலைவரே. என் வண்டியை எப்படின்னா மீட்டு கொடுங்க தலைவரே. வைத்த கலக்கு எப்படி வண்டி தூக்கிட்டாங்களா? இதை கேட்டது எனக்கு வைத்த கலக்குடா. தலைவரா எனக்கு ஒரு வயசு சொல்லுங்க. 10,000 ரூபாய் கொடுத்து நானும் வண்டியை வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு வயசு சொல்லுங்க. யோ வண்டி எந்தியா? எவங்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட வண்டி வாங்கினேன்ற தலைவரே? நானே போய் எங்க அக்கா வீட்டுக்கு போய் இப்பதான் வந்தேன். என்ன புத்தி வச்சுட்டு வரணும், எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லு. என்ன சில்சில் ஆளாளுக்கு ஒரு தீர்ப்பு கேட்குறானுங்க?
தலைவரே வண்டி ஓனர் நானு. தலைவரே 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நானு. தலைவரே நான் ஊருக்கு போய் வந்து நான் என்னப்பா எல்லாம் நானுன்றானுங்க? ஏதாச்சும் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வண்டியை ஆட்டைய போடுற வேலையை பாரியா. அப்படியே சொல்ற? தலைவரே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க தலைவரே. பாத்ரூம் போயிட்டு பாதியில கழுவாம வந்து நிக்கிறேன் தலைவரே. ஐயோ அதான் நார் தான். ஐயோ இது தெரியாம வண்டியில வேற உட்கார வச்சுன்னு வந்துட்டோமே. ஏய் இப்ப சொல்றேன்னு தீர்ப்பு 3 பேரும் சாபத்திரி போடுங்கடா. யாரு சேர்க்கிறானுங்களோ அவங்களுக்கு தான் வண்டி. சாபுத்திரி போட்டு ஜெயிக்கிறவங்க தான் பைக்கா? தலைவரே அது ஏன் பைக் தலைவரே? ஏய் தலைவர் தீப்பு தலைன்னு ஊர்லயே சேர்க்க மாட்டாங்க நம்மள. அப்படியே நம்ம கும்பலா விளையாடுவோம். உனக்கு என்ன நீ சொல்லுவ? பைக் எந்தாச்சே? யாருக்கு வந்தா என்னடா முதல்ல ஜாலியா விளையாடுவோம். சரி வா விளையாடுவோம். சாபுத்திரி. நீ அவுட்டு. ஐயோ அவுட் ஆயிட்டனே. பைக்கும் போச்சு. அவுட்டும் ஆயிட்டேன். என்னடா இப்போ நம்ம வேண்டி நம்மளுக்கு தான். யோ அதான் நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். வா திருப்பி சாத்திரி போட்டு ஜெயிச்சு பார்க்கலாம். திருப்பி சாபத்திரியா? யோ அதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? அதுக்கு தான் நான் இருக்கல. ஆளுங்கடா சாபத்திரி. சாபுத்திரி. ஹேய் நான் தான் அவுட் ஆயிட்டேன். அப்ப பைக் எனக்கு தான். ஆமா ஆமா வாங்க வாங்க ஜாலி ஜாலி பௌ 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 பௌ. காசும் போச்சு பைக்கும் போச்சு. ஐயோ உர்றா அம்மட்டா. அதை பாரு ஒருத்தன் இன்டர்வியூ போய்ங்கிறான். அதுக்கு நல்லதா போய் பாரு வாடா. யோ உன்னை நீ திருந்தலையா? ஆளை விடு சாமி.